ஹரே கிருஷ்ணா. பக்தர் அனைவருக்கும் பணிவான வணக்கம். ஓம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிருஷ்டாய நமதே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமினி தினாமனே. नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. பக்தர்கள் அனைவரையும் இன்றைய பகவத்கீதா ஓவர்வியூ வகுப்புக்கு வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ தொடர்ந்து நம்ம 10 அத்தியாயங்களை நம்ம நிறைவு செஞ்சிருக்கிறோம். 10 சாப்டர்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம 11வது அத்தியாயம் பார்ப்போம். 11th சாப்டர். 11th சாப்டரோட ஹெட்டிங் விஸ்வரூபம் அப்படிங்கிறது. ஸோ கம்ப்ளீட்டா இந்த சாப்டர் அந்த விஸ்வரூபத்துக்குன்னே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாப்டர். ஸோ இந்த அத்தியாயம் முழுவதும் நம்ம விஸ்வரூபத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிம்ஸ் பார்த்துட்டு நம்ம இந்த வகுப்புக்குள்ள போகலாம். ஸோ 10வது அத்தியாயம் பூரணத்தின் வைபவம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த 10வது அத்தியாயம் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஸோ முதல்ல கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்குமே சோர்ஸ், ஆரிஜின், மூலமா இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பகவத்கீதையினுடைய ஒரு சாரமான 4 ஸ்லோகங்கள் பார்த்தோம். அந்த 4 ஸ்லோகங்கள்லையும் நம்ம எப்படி சம்பந்த, அபிதேய, பிரயோஜன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 விஷயங்கள் எப்படி இந்த 4 ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் அவருடைய வைபவங்களை இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லணும்னு கேட்கும் போது கிருஷ்ணர் தன்னுடைய வைபவங்களை விளக்குனாரு. இந்த பிரபஞ்சத்துல எதெல்லாமே ரொம்ப அசாத்தியமானதா இருக்குதோ அது எல்லாமே அவருடைய சக்திகள்ல ஒரு சின்ன ஒரு பொறி அப்படிங்கிறத ஒரு ஸ்பார்க் அப்படிங்கிறத கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விளக்குனாரு. அதுதான் 4வது இதுலயும் நம்ம பார்த்தோம். 4வது பிரிவுல, அதாவது கிருஷ்ணரை 3வது பிரிவுல கிருஷ்ணரை அர்ஜுனன் ஏத்துக்கிட்டான். அவர் தான் பகவான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா 4வது பிரிவுல அர்ஜுனன் அவருடைய வைபவங்களை விளக்கி சொல்லணும்னு கேட்டான். ஸோ கிருஷ்ணர் அவருடைய வைபவங்கள் எல்லாம் விளக்கி சொன்னார். இப்போ இந்த 11வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அர்ஜுனன் முதல்ல கேள்வி கேட்கிறான். அதன் காரணமா கிருஷ்ணர் இந்த அத்தியாயம் முழுவதும் அவர் விளக்குறாரு. அர்ஜுனன் என்ன கேட்டான் அப்படின்னு சொன்னா 10வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் தன்னுடைய வைபவங்கள் எல்லாத்தையுமே சொன்னார். நம்ம நிறைய பார்த்தோம். மலைகள்ல இமாலயம், மனிதர்கள்ல நான் அரசன், அப்புறம் யஜ்யங்கள்ல நான் நாம யஜ்யம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நான் எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? இதெல்லாமே உங்களுடைய வைபவம் தான் அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை பார்க்கும்போது இதெல்லாமே உங்களுடைய வைபவம்னு நான் எப்படி உணர்றது? அதனால நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, அது எல்லாமே ஒரே பிளேஸ்ல உங்ககிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு காமிச்சிங்க அப்படின்னு சொன்னா, அப்போ எனக்கு என்ன பண்ண முடியும், இது எல்லாமே உங்களுடைய வைபவம்னு புரியும். அதை பார்க்கும்போது எனக்கு உங்களுடைய ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்குள்ள ஒரு எண்ணம். அதனால முதல்ல அவன் அர்ஜுனன் என்ன பண்றான், கிருஷ்ணர்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்றான். என்னன்னா, அந்த வைபவங்களை எல்லாத்தையும் ஒரே பிளேஸ்ல எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான் இங்க இருந்து அங்க கனடா நான் ஒவ்வொரு பிளேஸா நான் சுத்தி சுத்தி பார்த்து, ஓ இந்த இடத்துல இது இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா
எனக்கு வந்து பணம் வேணும். அந்த அளவுக்கு நான் வந்து டைம் கொடுக்கணும். நான் ஒவ்வொரு இடமா வந்து போய் சுத்தி பார்க்கணும். அதுக்கு எனர்ஜியும் வேணும். இவ்வளவு தூரம் வந்து அதுக்கு வந்து ஒரு தேவை இருக்கு. ஆனா, இப்போ நீங்க யாராவது ஒருத்தர் வந்து அங்க கனடால இருக்கக்கூடிய முக்கியமான பிளேஸ்லாம் வீடியோ எடுத்து காமிச்சு, "பாருங்க ப்ரோ, இப்படி ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துக்குள்ள இதுதான் காரணம்." அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஒண்ணா நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ குடுத்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் இங்க உட்காந்தே என்ன பண்ணிடலாம், நான் அந்த வீடியோலயே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கலாம். இங்கிருந்து அவ்வளவு தூரம் வரணுன்ற அந்த அவசியம், பணம் செலவழிக்கணுன்றது இல்ல. என்னுடைய டைம், எனர்ஜி இது எல்லாமே வந்து மிச்சமாகுது. அது மாதிரிதான் அர்ஜுனன் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே பிளேஸ்ல நான் வந்து பார்க்கணும்னு வந்து அவன் கேட்டுக்கிட்டதுனால, கிருஷ்ணர் அதுக்கப்புறமா அந்த விஸ்வரூபத்தை வந்து காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் வந்து பிரார்த்தனை பண்றான். கடைசியில அவனுக்கு வந்து எது வந்து ஒரு பிரியமான ஒரு ரூபமா இருக்குங்கிறத வந்து சொல்றான். அதுதான் வந்து இந்த 11வது அத்தியாயத்தோடைய ஒரு சாராம்சம், ஒரு சுருக்கம். இவ்வளவுதான். இது வந்து இந்த 4 பிரிவுகளா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ முதல் 4 ஸ்லோகங்கள்லாம் அர்ஜுனன் வந்து ரெக்வெஸ்ட் பண்றான். தயவு செய்து எனக்கு நீங்க அந்த ஒரு விஸ்வரூப தரிசனத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறமா 5வது ஸ்லோகத்துல இருந்து 14வது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் அந்த விஸ்வரூபத்தை வந்து அர்ஜுனனுக்கு வந்து காட்டுறார். 15ல இருந்து 45 வரைக்கும் அர்ஜுனன் அந்த விஸ்வரூபத்தை பார்த்த அந்த ஒரு பிரமிப்புல என் கூட இருந்த கிருஷ்ணன் தானா இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அதுல வந்து ஒரு பிரமிப்போட, ஒரு பயத்தோட, பணிவோட அவன் வந்து என்ன பண்றான், பகவானுக்கு பிரார்த்தனை பண்றான். 4வதுல வந்து 4த் டிவிஷன்ல நம்ம என்ன பார்க்குறோம்னா, அர்ஜுனன் அந்த ஒரு ரூபத்தை பார்த்து பயந்து, இவ்வளவு பயங்கரமான ஒரு ரூபத்தை என்னால தாங்கிக்க முடியாது, பார்க்க முடியல. அதனால என்ன பண்ணுங்க, தயவு செய்து உங்களுடைய 4 கை ரூபத்தை காமிங்கன்னு வந்து அவன் கேட்கிறான். இதெல்லாம் ஏன் கேட்கிறாங்கிறத நம்ம அங்க பார்க்கலாம். அதுக்கப்புறமா திரும்பவும் 2 கை ரூபமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றான். அது வந்து 46வது ஸ்லோகத்துல இருந்து 55வது ஸ்லோகம் வரைக்கும் வந்து அது வந்து நடக்குது. ஸோ இதுதான் வந்து 11வது அத்தியாயம். ஸோ இந்த 11வது அத்தியாயம் பக்தர்களுக்கு வந்து பெருசா இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சாப்டர் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ அர்ஜுனனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை தான் எல்லா பக்தர்களுக்குமே. அவங்க வந்து என்ன பண்றதில்ல, இந்த விஸ்வரூபத்துல அதிகமான ஒரு நாட்டம் வந்து அவங்களுக்கு இருக்கிறது. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஷியாம சுந்தர கிருஷ்ணரா வந்து பார்க்கிறது தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விருப்பம். அதனால பக்தர்கள் இந்த விஸ்வரூபத்துக்கு மேலயோ, இல்ல அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கோ அவங்க வந்து அதிகப்படியான ஒரு ஆர்வம் காட்டுறது கிடையாது. ஆனா அருவவாதிகள், அதாவது வந்து இம்பர்சனலிஸ்ட், அதாவது பகவானுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்கலாம் இந்த விஸ்வரூபத்துக்கு வந்து அதிகமான ஒரு முக்கியத்துவம் வந்து குடுப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, பகவான் இந்த விஸ்வரூபம்னா இந்த ஒரு பிரபஞ்சமாவே வந்து காட்சி குடுக்கிறது. இல்ல இந்த மொத்த பிரபஞ்சமும் அந்த ரூபத்துக்குள்ள வந்து பார்க்கிறது. அப்படி சொன்னா, பகவான் வந்து பர்ட்டிகுலரா வந்து ஒரு ரூபத்துல இருக்கிறாருன்னு வந்து நம்ம சொல்ல தேவையில்ல. அதனால அவங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த விஸ்வரூபத்துக்கு மேல வந்து அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. இனியும் நமக்கு இப்போ எந்த அளவுக்கு பிரபுபாதர் சொல்லியிருக்கிறாரோ, அத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ முதல்ல அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்றான். இவ்வளவு தூரம் நீங்க வந்து உங்களுடைய வைபவங்கள்லாம் எனக்காக பொறுமையா வந்து நீங்க சொன்னீங்க. நான் உங்க மேல சந்தேகப்படுறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லைங்கிற ஒரு வருத்தம் இல்லாம, நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு இவ்வளவு தூரம் விலாவரியா வந்து அந்த வைபவங்கள் எல்லாம் விளக்கி சொல்லியிருக்கீங்க. அதோட சேர்ந்து எனக்கு இன்னொரு ஒரு ரெக்வெஸ்ட். என்ன அப்படின்னு கேட்டா, அது எல்லாம் வந்து ஒரே பிளேஸ்ல எனக்கு காமிக்கணும் அப்படிங்கிறது தான் அர்ஜுனனுடைய ஒரு ரெக்வெஸ்ட். ஸோ ஏன் அர்ஜுனன் இந்த கேள்வி, அதாவது இந்த ரெக்வெஸ்ட்டை வைக்கிறான் அப்படிங்கிறதுக்கு, அதை வந்து நம்ம 3 விதத்துல வந்து புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து அர்ஜுனனுக்கு வந்து என்னன்னா, கிருஷ்ணர் என் கூட இருந்த கிருஷ்ணர் தான் அந்த மாதிரி வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான சக்திகளை கொண்டவரா, பிரமிக்க வைக்கக்கூடிய சக்திகளை கொண்டவரா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய ஒரு மனநிலை. இன்னொன்னு வந்து அந்த விஸ்வரூபத்தை வந்து பார்க்கறதுனால பலருக்கு சந்தேகங்கள் வந்து போகும். அதுக்கப்புறமா பகவான் அந்த விஸ்வரூபத்தை காட்டுறதும் காட்டாததும் அது அவருடைய சுதந்திரம், அவருடைய விருப்பம். ஸோ அவர் விரும்பினா காட்டலாம், விரும்பலைன்னா காட்டாம கூட போகலாம்.
இது எல்லாமே தான் நம்ம வந்து இனிமே பார்க்க போறோம். ஓகே. அதாவது அர்ஜுனனுடைய மனநிலை என்ன, இந்த விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு அவன் நினைத்ததுக்கான அந்த ஒரு மனநிலை என்ன, அதை எதுக்காக வந்து கேட்டா, அதுல பகவானுடைய ஒரு பொசிஷன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அர்ஜுனனுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது தான். ஓகே. அர்ஜுன உவாச்ச மத்தனுக்கிரகாய பரமம் குஹ்யம் அத்தியாத்ம சங்கிதம் யத்வயோக்தம் வசஸ்தேன மோகோயம் விகதோ மம. அர்ஜுனன் கூறினான், ஆன்மீகம் சம்பந்தமான பரம ரகசியங்களை அன்புடன் எனக்கு வழங்கியுள்ளீர். தங்களது இத்தகு அறிவுரைகளை கேட்டதால் இப்போது எனது மயக்கம் தெளிந்து விட்டது. சோ கிருஷ்ணர் அர்ஜுனன் வந்து 2வது அத்தியாயத்துல நம்ம வந்து பார்த்தோம், கார்பண்ய தோஷோ பகத ஸ்வபாவ பிருச்சாமி த்வம் தர்ம சம்மூட சேதா. அதாவது என்னுடைய இன்டெலிஜென்ட் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, கருமித்தனத்தினால அதெல்லாமே வந்து டல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து அங்க சொன்னான். ஆனா இங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து அர்ஜுனன் என்ன சொல்றான், மோகோ அயம் விகதோ மம மம. என்னுடைய மோகம், அந்த மயக்கம் வந்து என்ன ஆயிடுச்சு, அது வந்து தெளிஞ்சிருச்சு. ஏன் ஏன் அப்படின்னு கேட்டா, குஹ்யம் அத்தியாத்ம சம்கிதம். நீங்க வந்து ரகசியமான அந்த ஆன்மீக ஞானத்தை வந்து நீங்க எனக்கு என்ன பண்ணிருக்கீங்க, மத் அனுக்கிரகாய பரமம். என் மேல கருணை கொண்டு எனக்கெல்லாம் நீங்க வந்து டீட்டெயிலா சொன்னதுனால இப்ப என்னாச்சு, எனக்கு அந்த மோகம் வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி இங்க அர்ஜுனனே வந்து என்ன பண்றான், அவன் வந்து சந்தேகத்தினால பகவான் கிட்ட இப்போ விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு சொல்லி அவன் கேட்கிறான்னு நம்ம நினைச்சுக்க தேவையில்லை. ஏன்னா அவனுடைய சந்தேகம்ங்கிறது போயிருச்சு. அதனாலதான் 10வது அத்தியாயத்திலே பார்த்தோம், கிருஷ்ணரை வந்து அவனே வந்து பரம்பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனே வந்து கிருஷ்ணரை வந்து சொன்னான். அப்படின்னா அவனுக்கு வந்து கன்ஃபியூஷனோ டவுட்டோ வந்து கிடையாது. அதுதான் இங்கேயும் வந்து அவனே வந்து கிளியர் பண்றான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பகவானுக்கு மேல நமக்கு வந்து முக்கியமா நம்பிக்கை வேணும். பகவானா இருக்கட்டும், இல்ல சாஸ்திரங்களா இருக்கட்டும், அதுக்கு மேல நமக்கு வந்து ஒரு ஆஹ் நம்பிக்கை இருக்கும். முன்னாடி காலத்துல வந்து ஆஹ் குமாரில பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி. அந்த குமாரில பட்டர் அப்படிங்கிறவர் வந்து புத்தர்களுடைய தத்துவங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாரு, அவங்களுடைய அந்த ஒரு ஆசிரமம், குருகுலம், அங்க போய் அவங்கள மாதிரியே வந்து வேஷம் பண்ணி என்ன பண்ணாரு, கத்துக்க முயற்சி பண்ணாரு. ஆனா அவங்க எப்படியோ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்க, அவரை வந்து ஒரு நல்ல ஒரு உயரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அங்க இருந்து தள்ளி விட்டு கொண்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ அவரை அங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்க வந்து தள்ளி விட்டுறதுக்கு முயற்சி பண்ணும்போது, அப்ப அவர் சொன்னாரு, அதை நீங்க பண்ண வேண்டாம், நானே பண்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, இவ்வளவு காலமும் நான் கற்றுக்கொண்ட வேதம் அது வந்து உண்மை, சத்தியம் அப்படின்னு சொன்னா எனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, அவரே அங்கிருந்து ஜம்ப் பண்ணிடுறாரு. அதே மாதிரி அவருக்கு ஒண்ணுமே ஆகல. அவருக்கு வந்துட்டு அவர் வந்து உயிர் பொழைச்சிட்டாரு. ஆனா அவருக்கு கண்ணுல மட்டும் ஒரு சின்ன ஒரு அடிபட்டது. அவர் யோசிச்சாரு, ஏன் எனக்கு கண்ணுல அடிபட்டது, வேதம் உண்மைன்னா என்னைய காக்கட்டும் அப்படின்னு சொல்லி தானே நான் குதிச்சேன், நான் உயிர் பொழைச்சிட்டேன், ஆனா ஏன் வந்து எனக்கு கண்ணுல அடிபட்டது அப்படின்னு அவர் யோசிக்கும் போது, வேதம் உண்மைனா அப்படின்னு நான் சொன்னனே, அதனாலதான் எனக்கு அந்த சின்ன ஒரு அடிபட்டிருக்கு. வேதம் உண்மை அப்படின்னு சொல்லி நான் குதிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா இந்த அடி எனக்கு பட்டிருக்காது அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிச்சார். ஸோ நல்லா யோசிச்சு பார்க்கணும் நம்ம. வேதத்திற்கு மேல எந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்திருந்தா அவர் உயரமான ஒரு இடத்துல இருந்து குதிக்கிறதுக்கு கூட வந்து தயாரா இருந்திருப்பாருன்னு நம்ம யோசிக்கணும். ஸோ அதே மாதிரிதான் வேதமா இருக்கட்டும், பகவானா இருக்கட்டும், அவங்களுக்கு மேல நமக்கு வந்துட்டு பூரணமான ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த பூர்ணமான ஒரு நம்பிக்கை இருக்கும்போது தான் பகவானை நம்மளால வந்து உணர முடியும். ஸோ இங்க அர்ஜுனனுடைய மனநிலை, அதாவது அந்த 10வது அத்தியாயத்துக்கு அப்புறமா என்ன எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, அவனுடைய கன்ஃபியூஷன் வந்து போயிருச்சு. ம். அதுக்கப்புறமா அவனே வந்து பகவானை வந்து ஏத்துக்கிட்டான். அதாவது கிருஷ்ணரை பகவானை ஏத்துக்கிட்டான் இல்லையா. பரம்பிரம்ம பவித்ரம் பரமம் பவான்னு சொன்னா, அது மட்டும் இல்லாம அசிதோ தேவலோ வியாச அப்படின்னு சொல்லி மற்ற மற்ற ரிஷிகள் எல்லாருமே கூட வந்து உங்களை வந்து பகவான் ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான்.
சோ அதனால இது என்னுடைய ஒரு சொந்த கருத்து கிடையாது. பல ரிஷிமுனிகள் எல்லாமே ஏத்துக்கிட்ட கருத்து தான். அதை இப்ப நானும் என்ன பண்றேன், நேரடியா உங்ககிட்ட இருந்து கேட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வரைக்கும் கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, ஒவ்வொரு அத்தியாயத்திலயும் வந்துட்டு அகம் சர்வசிய பிரபவோ மத்த சர்வ பிரவர்த்தே, எல்லாமே என்கிட்ட இருந்து தான் வருது, எல்லாத்தையுமே நான் தான் படைச்சேன்னாரு. ம். மத்த சர்வம் என்னது இது? சூத்ரே மணிகனா இவர். ம். 7வது அத்தியாயத்துல வந்து சொல்றாரு இல்லையா? அதாவது எல்லாமே வந்து மத்த பரதரம் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயா, எல்லாமே என்னைய தான் சார்ந்து இருக்கு. இது எல்லாம் ஒவ்வொரு அத்தியாயத்திலயும் வந்துட்டு நான் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. நான் பகவான், நான் பகவான். அர்ஜுனனும் இப்போ வரைக்கும் நேரடியா கண்ணுல பார்க்கவே இல்லை. கிருஷ்ணர் சொன்னதை வந்து கேட்டுக்கிட்டு நம்பிக்கிட்டான். அதுதான் வந்து இங்க ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம எடுத்தோடனே கண்ணால பார்த்தாதான் நான் நம்புவேன்னு சொல்றது வந்து ஒரு சரியான ஒரு மனநிலை கிடையாது. அர்ஜுனன் இப்போ வரைக்கும் கிருஷ்ணர்கிட்ட இருந்து எந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலையும் பார்க்கல. ஆனா அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, என்னைய மிஞ்சி எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை கேட்டே வந்து அர்ஜுனன் என்ன பண்ணிக்கிட்டான், ஓகே நீங்க தான் பகவான் அவன் வந்து ஏத்துக்கிட்டான். இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு மாணவனுக்கான ஒரு அடையாளம். ஒரு ஆசிரியர், ஒரு குரு நமக்கு வந்துட்டு சாஸ்திரங்கள்ல இருந்து அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த விஷயத்துக்கு மேல நமக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை கேட்கறதுலயே நமக்கு வரணும். அது இல்ல, எனக்கு வந்து சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா, அது சரியான ஒரு மாணவனுக்கு வந்து ஒரு அழகு இல்ல. அவனால வந்து எந்த ஒரு உண்மையுமே புரிஞ்சுக்க முடியாது. ஒருவேளை கண்ணுக்கு முன்னாடி எல்லாத்தையும் காமிச்சா கூட, சந்தேக புத்தி இருக்கிறவன் எப்பயுமே சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். அவன் வந்து எதையுமே ஏத்துக்க மாட்டான். சோ இங்க வந்து அர்ஜுனன் கிருஷ்ணர் சொன்னதை கேட்டு ஏத்துக்கிட்டான். அதுக்கப்புறமா அவன் வந்து பூரண திருப்தியோட இருக்கிறான். அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவர் கொடுத்த அந்த ஞானம், அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறான். ஏன்னா கிருஷ்ணர் வந்து இப்ப அந்த பூரணத்தின் வைபவத்தை சொன்னதுக்கு அப்புறமா அர்ஜுனன் வந்து முழு திருப்தியோட இருக்கிறான். அந்த முழு திருப்தியோட இருந்துகிட்டு இப்ப அர்ஜுனன் என்ன பண்றான், என்னுடைய அந்த மயக்கம் நீங்கிருச்சு அப்படின்னு சொல்றான். அவன் வந்து தனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம, ஏதோ கிருஷ்ணன் நம்மளுடைய ஃப்ரெண்டு ஏதோ சொல்றான்டா சொல்லிட்டு போட்டோம். இப்ப நம்மளும் வந்துட்டு யுத்தம் பண்ண முடியாத ஒரு டிப்ரஷன்ல இருக்கிறோம். சரி கேட்டுப்போம் அப்படின்ற ஒரு மனநிலையில கிடையாது. அதுவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அர்ஜுனன் இங்க வந்து அதை ஏத்துக்கிட்டது முழு மனதோட, முழு திருப்தியோட அவன் வந்து ஏத்துக்கிட்டு இருக்கான். அதுதான் வந்து அர்ஜுனனுடைய ஒரு மைண்ட் இங்க. சோ பகவான்னு அவன் வந்து ஏத்துக்கிட்டான். ஆனா கூட ஏன் விஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு அவன் வந்து இங்க ரெக்வெஸ்ட் பண்றான் அப்படிங்கிறத நம்ம இனிமே பார்க்கணும். சோ இங்க நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, சோ அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. 10 அத்தியாயங்கள்ல அர்ஜுனன் கேட்டவொடனே என்ன ஆயிட்டான், அவன் வந்து கிருஷ்ணன் கிட்ட சரண் அடைஞ்சிட்டான். ஆனா நாம வந்து என்ன பண்றோம், இன்னும் பகவான் கிட்ட சரணடைகிறதுக்கு நம்ம வந்து ரெடி இல்ல. ம். நம்ம பகவான் கிட்ட சரணடைகிறதுக்கு இன்னும் எனக்கு என் வாழ்க்கையில பர்சனலா ஏதாவது நடந்தாதான் நான் என்ன பண்ணுவேன், நான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனா யார் ஒருத்தவங்க அர்ஜுனன மாரி, அதான் பிரபுபாதுல இருந்து பொருளுரையில, அதாவது அறிமுகத்துல முன்னாடியே வந்து சொல்றாரு. இந்த பகவத்கீதைய ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னு நெனைச்சா, அட்லீஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, கிருஷ்ணர் பகவான் அப்படிங்கிறத தியரிட்டிக்கலாவது ஒருத்தர் வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கிறார். அந்த மாரி ஏத்துக்கிட்டவங்கனாலதான் வந்து இத புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறார். சோ அது மாதிரி இங்க பகவான பத்தின இவ்வளவு விஷயங்கள நம்ம கேட்டதுக்கு அப்புறமும் நமக்கு பகவானுக்கு மேல முழு நம்பிக்கை வரல, சரணாகதி வரல அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மளுடைய இந்த சந்தேக புத்தியினால நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் நம்ம இனிமேலாவது பகவான்கிட்ட முழு நம்பிக்கையோட வந்து நம்ம சரணடைந்து அவருடைய நாமங்களை வந்து தொடர்ந்து உச்சரிக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த மந்திர ஜபமானது பகவான் கிட்ட சரணடைகிறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய ஒண்ணு. ஓகே. சோ அடுத்து அர்ஜுனன் விஸ்வரூபத்துக்காக வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்றான். ஏவம் ஏதத் யதாத்வம் ஆத்மானம் பரமேஸ்வர திரஷ்டுமிச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தம. உத்தம புருஷரே, உன்னத உருவே, நான் தங்களை தங்களுடைய உண்மை நிலையில் என்
முன் காண்கின்றேன் என்ற போதிலும் தங்களை பற்றி தாங்களே விளக்கியபடி இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்குள் தாங்கள் எவ்வாறு உட்புகுந்துள்ளீர் என்பதை காண நான் விரும்புகிறேன். உமது அந்த ஐஸ்வர்ய ரூபத்தினை காண நான் ஆவலுடன் உள்ளேன். ஐஸ்வரம் புருஷோத்தமம். கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா, இந்த பிரபஞ்சத்துக்குள்ள என்னுடைய ஒரு சின்ன ஒரு அணு அது வந்து புகுந்து என்ன பண்ணுது, அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹோல்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் 10வது அத்தியாயத்துல வந்து சொன்னார். அதைத்தான் இங்க அர்ஜுனன் வந்து இண்டிகேட் பண்ணி சொல்றான். அது எப்படி நீங்க பண்றீங்கன்னு நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் இங்க வந்து ரெக்வெஸ்ட் பண்றான். ஸோ இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பகவான் வந்து சுதந்திரமானவர். ஏன்னா அந்த ரூபத்தை வந்து அவர் வெளிப்படுத்தணுமா வேண்டாமாங்கிறது அவருடைய விருப்பம். ஆனா அர்ஜுனன் வந்து இங்க வந்து தன்னுடைய பணிவான ஒரு மனநிலையில அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், ரெக்வெஸ்டா கேட்கிறான். காம்படிஷனா வந்து கேட்கல. துரியோதனனுடைய சபையில வந்து கிருஷ்ணர் வந்து தூதுக்கு போனப்போ துரியோதனன் வந்து என்ன பண்ணான், அவரை வந்து சவால் விட்டான். நீ வந்து ஒரு யாதவன், ஒரு மாடு மேய்க்கிறவன், நீ வந்து எங்களுக்கெல்லாம் வந்துட்டு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா? நீ என்ன பெரிய பகவானா? உன்னைய வந்து நீ வந்து பகவான்றதை எனக்கு காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான், அவன் வந்து சேலஞ்சு பண்ணான். அந்த சேலஞ்சு பண்ணும் போதும் பகவான் வந்து என்ன பண்ணாரு, ஒரு சின்ன ஒரு போர்ஷன் விஸ்வரூபத்தை வந்து காமிச்சார். ஆனா பொறாமை இருக்கிறதுனால அவங்களால என்ன பண்ண முடியல, கிருஷ்ணர் பகவான்கிறத ஏத்துக்க முடியல. ஆனா இங்க அர்ஜுனன் அவன் வந்து விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு விரும்புறான். ஆனா அது வந்து பொறாமையினால இல்ல, பணிவுனால. அவன் பணிவா வந்து என்ன பண்றான், பகவான் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றான். நீங்க எனக்கு உங்களுடைய அந்த விஸ்வரூபத்தை வந்து காமிங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா அப்படிங்கிறதுதான். சோ அதனால நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, பணிவுனாலதான் நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால வந்து சாதிக்க முடியும். யாருடைய ஹிருதயத்திலையும் நம்மளால வந்து இடம் பிடிக்க முடியும். கர்வத்தோட இருந்தோம் அப்படின்னா, அங்க வந்து காம்படிஷன் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து உணரணும். ஸோ கர்வத்தினால நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் நம்மளால ஜெயிக்க முடியாது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. குறிப்பா வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணணும், இந்த மாரி ஒரு ஈகோ நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஏதோ கணவன் மனைவிக்குள்ள வந்து ஆ ஒரு கருத்து வேறுபாடு வரலாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அப்ப நம்ம வந்து அவங்க தான் வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கணவன் நினைக்கிறது. மனைவி வந்து அவர் தானே சண்டை போட்டாரு, அவர் தான் வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது. இது மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோல உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காது. அத நம்ம என்ன பண்ணணும், அத வந்து விட்டு குடுத்து போகணும். ஆ இங்க கிருஷ்ணர்கிட்ட எப்படி அர்ஜுனன் வந்து ரொம்ப பணிவா இருக்கிறானோ, அதே மாரி பக்தர்கள் கிட்டயும், ஆன்மீக குருவுகிட்டயும் நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப ரொம்ப பணிவான ஒரு மனநிலையில நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அப்போ அவங்க நம்ம மேல வந்து இரக்கம் கொண்டு, கருணை கொண்டு என்ன பண்ணுவாங்க, எல்லா விதமான அந்த ஆன்மீக ஞானத்தையும் நமக்கு வந்துட்டு சொல்லிக் குடுப்பாங்க. அத விட்டுட்டு பக்தர்கள் கூடயே நம்ம வந்து காம்படிஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவருக்கு என்ன தெரியும்னு பார்த்துடலாம். அவர் என்ன அப்படி நெறைய படிச்சுட்டாரா? ஆ எனக்கு தெரியும். அப்போ நான் வந்து என்ன பண்றேன், 2 கேள்வி கேட்டு பார்க்குறேன். அவருக்கு பதில் சொல்ல முடியுதான்னு. அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஈகோ மைண்ட்ல வந்துட்டு நம்ம அந்த மாரி கேட்டோம்னா, நம்மளால எதுவும் கத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாம, நம்ம என்னைக்குமே வந்து கடவுளுக்கு நம்ம வந்து ஆர்டர் பண்ண முடியாது. இது நீங்க எனக்கு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. பகவான்கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணியாகணும், பகவான்கிட்ட சரணாகதி பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அப்போ பகவான் நம்ம மேல கருணை கொண்டு, அவர் நம்மள வந்து நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேத்துவாரு. ஏன் அவரையே நம்மகிட்ட குடுத்துருவாரு. ஆனா பகவான்கிட்ட நம்ம வந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, எதுவுமே நடக்காது. அதுக்கு மாறா நமக்கு என்ன ஆகும்? அழிவு தான் ஏற்படும். ஸோ, அதுக்கு இன்னைக்கு பலவிதமான அ சயின்டிஸ்ட், ஏத்தியிஸ்ட் சயின்டிஸ்ட் அவங்க எல்லாருமே வந்து ஒரு உதாரணம். எங்க கடவுள்? வர சொல்லுங்க. அவர் முகத்துல நான் வந்து என் பூட்ஸ் கால வைக்கிறேன் அப்படின்னு பேசுற சயின்டிஸ்ட்லாம் இன்னைக்கு யாருமே கிடையாது. எல்லாம் வந்து போயிட்டாங்க. ஸோ, மனிதனுடைய ஒரு நிலைமைங்கிறது இவ்வளவுதான். அவன் எவ்வளவு வாய் பேசினாலும் ஒரு நாள் மரணத்த சந்திச்சு தான் ஆகணும். அவன் இந்த உடல விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து நரகத்துல போய் அவன் வந்து தண்டனைய அனுபவிச்சு தான் ஆகணும். அவன் இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் வாய் பேசலாம். அவ்வளவுதான். இந்த உடல விட்டா கதை முடிஞ்சது. இந்த உடல்ல இருக்கும்போது கூட பகவான் அவன தண்டிக்க முடியும். தண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ம். அதனால நம்ம வந்து பகவானுக்கு வந்து கட்டளையிடாம,
பகவானுக்கு பணிவா சரணாகதி பண்ணி நம்ம அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம்னா பகவான் நமக்கு வேண்டிய எல்லாத்தையுமே வந்து கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் விஸ்வரூபத்துக்கான ஒரு வேண்டுகோள் வந்து அர்ஜுனன் வச்சான் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு வந்து என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக. அதாவது கிருஷ்ணரை வந்து ஏற்றுக்கொள்ளாத நபர்களுக்குமே கூட வந்து இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து விஸ்வரூபத்தை காமிக்கும் போது, ஓ, உண்மையிலேயே இவர் வந்து பெரிய ஆள் தானோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்ப நம்ம கூட வேலை பார்க்குறவங்களுக்கு கூட சில நேரம் அவங்களுக்கு வந்து ஒரு டேலண்ட் இருக்கா அப்படின்றது நமக்கு வந்து தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க அந்த செயலை செஞ்சு காமிக்கும் போது தான் நமக்கே தெரியும், ஓ, பரவாயில்லையே, நீங்க இவ்வளவு டேலண்டா இருக்கீங்க, இவ்வளவு நாள் தெரியாம போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி பலருக்கு புரிந்து கொள்ள முடியாத நபர்களுக்கு அட்லீஸ்ட் இந்த விஸ்வரூபத்தை பார்த்தாதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரட்டுமேன்றது அர்ஜுனனுடைய ஒரு மனநிலை. அதுக்கப்புறம் இவ்வளவு நாளா கிருஷ்ணரை எல்லாமே வந்து சாதாரணமான ஒரு மனிதரா வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காகவும் சாதாரண ஒரு மனிதனால என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு விஸ்வரூபத்தை வந்து எடுக்க முடியாது. அதுக்கப்புறமா இது வந்து தன்னை கடவுள்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டெஸ்ட். யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி தன்னை கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ நம்ம என்ன பண்ணணும், அவங்க கிட்ட நீங்க வந்து விஸ்வரூப தரிசனம் விஸ்வரூபத்தை வந்து எடுத்து காமிக்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அப்பயே வந்து தெரிஞ்சு போயிடும் அவங்க ஒரு போலியான ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காகவும் தான் அர்ஜுனன் வந்து என்ன பண்ணா, இங்க கிருஷ்ணர் வந்து போலி கிடையாது, அவர் சும்மா நானும் கடவுள் நீயும் கடவுள்னு சொல்லி ஏமாத்தல. அவர் என்ன பண்றது, இங்க அவர் தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிச்சு நான் தான் கடவுள்னு நிரூபிக்க போறாரு. ஸோ அதுக்காக தான் அர்ஜுனன் இது கேட்டான். ஸோ சயின்ஸ் லேப்ல நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். என்ன, ஒரு பொருள் அது வந்து கரெக்டா நல்லதா இல்லை கெட்டதான்னு வந்து செக் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு கெமிக்கல் போட்ட உடனே அது என்ன ஆகும், அது வந்து சிகப்பு கலராக மாறிச்சுன்னா வந்து நல்லா இருக்கு, நீல நிறமா மாறிச்சுன்னா அதுல பாய்சன் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு டெஸ்ட். அது அந்த மாதிரி பகவான்னு சொல்றவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கும் தான். நம்மளும் வந்து பல தடவை வந்து வாழ்க்கையில என்ன பண்றோம், என்னால அது பண்ண முடியும், இது பண்ண முடியும், அப்படி இப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய வந்து பில்டப் பண்ணுவோம். அப்போ ஏதாவது வந்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை நம்ம கிட்ட கொடுக்கும்போது தான் உண்மையிலேயே நம்ம கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு நமக்கு வந்து தெரியும். அதனால எப்போதுமே இந்த விஸ்வரூபத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம எப்போதுமே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க், ஒரு அட்டம், ஒரு அணு அளவு தான் நம்ம அப்படிங்கிறத எப்பயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னால வந்து அது பண்ண முடியும், இது பண்ண முடியும், நான் அவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளவு பெரிய ஆளுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தான் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு முட்டாள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால அந்த மாதிரியான ஒரு கற்பனையில நம்ம வந்து வாழக்கூடாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கடவுள் வந்து நித்தியமா அவர் வந்து உச்சமானவர் அப்படின்னு சொன்னா அல் அல்டிமேட்டானவரா இருக்கிறார். சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் கிட்ட இருக்கிறார். நாம எப்போயுமே நித்தியமா ரொம்ப ரொம்ப இன்சிக்னிபிகண்டா இருக்கிறோம் நாம. அதுதான் வந்து நம்மளுடைய ஒரு உண்மையான ஒரு நிலைமை. அதனால நாம வந்து பகவானா ஆகுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஃபெயிலியர் தான் கிடைக்கும். அதனால நம்ம வந்து பக்தனாக முயற்சி பண்ணணும், சரணாகதி பண்ண முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னா அப்ப நம்மளால வந்து பகவானை ஈஸியா வந்து அடைய முடியுங்கிறத நாம இங்க இருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கிருஷ்ணர் இப்போ அர்ஜுனுக்கு விஸ்வரூபத்தை வந்து காட்டுற போறார். நம்ம இரண்டாவது பிரிவுக்குள்ள வந்து போறோம். ஸ்லோகம் 7. இகைகஸ்தம் ஜெகத் கிருஷ்ணம் பஷ்யாத்ய ச சராச்சரம் மம தேகே குடாகேஷ யச்சான்யத் திரஷ்டும் இச்சசி. அர்ஜுனா, நீ பார்க்க விரும்புபவை அனைத்தையும் எனது இந்த உடலில் உடனடியாக பார். இப்போது நீ விரும்புபவை மட்டுமின்றி எதிர்காலத்தில் நீ எதையெல்லாம் காண விரும்புவாயோ அவை அனைத்தையும் இந்த விஸ்வரூபம் உனக்கு காட்டும். அசைகின்ற அசையாதவை அனைத்தும் ஒரே இடத்தில் இங்கே முழுமையாக உள்ளன. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு அந்த விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறாரு. அதுல வந்து இந்த நிகழ்காலம், கரண்ட் சுச்சுவேஷன், அப்புறம் ஃபியூச்சர் எல்லாத்தையுமே உன்னால பார்க்க முடியும்.
அசைறது அசையாததுன்னு எல்லாத்தையுமே உன்னால இங்க ஒரே இடத்துல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அந்த விஸ்வரூபத்தை காட்டுறாரு. ஸோ அந்த விஸ்வரூபம் வந்து ஆஹ் தோன்றி மறையக்கூடியது. எப்படி வந்து இந்த பௌதிக பிரபஞ்சம் வந்து பூத்வா பூத்வா பிரலியதே அப்படின்னு சொல்ற மாதிரி தோன்றி தோன்றி மறையுதோ, அது மாதிரி இந்த விஸ்வரூபமும் பகவான் நினைச்சா காட்டுவாரு, நினைக்கலன்னா மறைச்சுக்குவாரு. இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு நித்தியமான ஒரு உருவம் இல்லை. எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து ஷாமசுந்தர ரூபத்துல இருக்கிறாரு, நரசிம்ம ரூபத்துல இருக்கிறாரு, ராம ரூபத்துல இருக்கிறாரு, இதெல்லாமே நித்தியமான ஒரு ரூபம். ஆனா விஸ்வரூபம் அந்த மாதிரி ஒரு நித்தியமான ஒரு ரூபம் இல்லை. அது இந்த பௌதிக பிரபஞ்சம் சிருஷ்டி ஆச்சுன்னா அதுல வந்து இருக்கும், அழிஞ்சிருச்சுன்னா அந்த விஸ்வரூபம் இருக்காது. ஸோ அதனால இந்த விஸ்வரூபம் அப்படிங்கிறது டெம்பரவரி ஆனதுங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அது விஸ்வரூபம் டெம்பரவரியா இருந்தா கூட அது ஒரு விதமான திவ்யமான ஒரு ரூபம் தான். அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த திவ்யமான ரூபத்தை நம்மளுடைய சாதாரண கண்கள்னால பார்க்க முடியாது. அதனாலதான் கிருஷ்ணர் இங்க அர்ஜுனனுக்கு திவ்ய சக்ஷு உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த விஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பகவானுடைய கருணை இருந்தாதான் நம்ம பார்க்க முடியுமே தவிர நம்மளுடைய சொந்த முயற்சியினால அது வந்து நம்ம பார்க்க முடியாது. அதுக்கப்புறமா அர்ஜுனன் இந்த விஸ்வரூபத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அர்ஜுனனுடைய அந்த ஒரு ஒப்பற்ற ஒரு நிலையை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்படி மொத்த பிரபஞ்சத்தையும் ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதை பார்க்கறதுக்கான ஒரு தகுதி சாதாரணமானது கிடையாது. அது அவ்வளவு எளிசா அவ்வளவு எளிமையா எல்லாருக்குமே வந்து கிடைச்சிடாது. அது வந்து இங்க அர்ஜுனனுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால அர்ஜுனன் நம்மளை போன்ற ஒரு சாதாரணமான ஒரு நபர் கிடையாது. அர்ஜுனன் உண்மையிலேயே வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தன். அதனாலதான் பகவான் வந்து என்ன பண்றாரு, அவனுக்காக ஸ்பெஷலா வந்து பிரீமியம் ஷோ வந்து காட்டுறாரு. ஸோ அதனால அர்ஜுனன் ரொம்ப ஒரு சிறப்பு மிக்க நபர். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து பக்தர்கள்கிட்ட எல்லா விதமான ஒரு ரசங்கள்லயும் வந்து அன்பு பரிமாற்றம் பண்றதுக்கு விரும்புறாரு. அதை பண்றதுக்கு தயாராகவும் இருக்கிறாருங்கிறதையும் இந்த விஸ்வரூப தரிசனத்துல இருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கிருஷ்ணன் கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் வந்து முதல்ல ஒரு நண்பனா வந்து பேச ஆரம்பிச்சான். பகவத்கீதையோடைய ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா அவனே வந்து நான் உங்ககிட்ட ஒரு சிஷியனா சரணடைகிறேன்றான். கிருஷ்ணர் அதையும் ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரை பற்றின விளக்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் நான் உங்களை பகவானா ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறான். கிருஷ்ணர் அதுக்கும் ரெடியா இருக்கிறார். இப்போ உங்களுடைய விஸ்வரூபத்தை பார்க்கணுங்கிறான், கிருஷ்ணர் அதுக்கும் ரெடியா இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணர் எல்லா விதமான ஒரு நிலைகள்லையும் ஒரு பக்தன் தன்னோட வந்து அன்பு பரிமாற்றம் பண்றதுக்கு அவர் வந்து ரெடியா இருக்கிறார். அது இங்க இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நம்ம பார்த்தோம் எப்படி வந்து இந்த விஸ்வரூபம் வந்து தோற்றம் மறைவு ரெண்டும் உள்ளது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா பகவானுடைய கருணையினாலதான் வந்து இந்த விஸ்வரூபத்தை பார்க்க முடியும். அது அர்ஜுனனுடைய ஒரு ஒப்பற்ற நிலையினாலதான் கிருஷ்ணர் அவனுக்கு அந்த விஸ்வரூபத்தை காமிச்சாரு. ஸோ யார் வந்து கிருஷ்ணரோட வந்து ஒரு போட்டியான ஒரு மனப்பான்மையில இருக்கிறாங்களோ, காம்படிஷன் மைண்ட் செட்ல இருக்கிறாங்களோ, அவங்களால வந்து கிருஷ்ணரை பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து நான் தான் கட்டுப்பாட்டாளர், அதாவது நான் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் தான் ப்ரொப்ரைட்டர் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிறதுனால அவங்களால என்ன பண்ண முடியாது, கிருஷ்ணரை பார்க்க முடியாது. ஆனா யாரு வந்து அர்ஜுனனை மாதிரி வந்து பகவானுகிட்ட வந்து சரணாகதி பண்ணி அவர்கிட்ட வந்து ஒரு ரெக்வெஸ்டா வந்து கேட்கிறாங்களோ அவங்களுக்கு பகவானுடைய ஒரு கருணை தானாவே வந்து கிடைக்கும். அப்போ பகவான் விருப்பப்பட்டார்னா நமக்கு கூட வந்து இது மாதிரியான ஒரு விசேஷ கருணைய அவர் வந்து காமிக்க முடியும். ஸோ இப்ப அர்ஜுனன் அந்த விஸ்வரூபத்துல என்ன பார்த்தான் அப்படிங்கிறது தான் இங்க வந்து சொல்றாங்க. ததச விஸ்மயாவிஷ்டோ ஹிருஷ்டரோம தனஞ்சய பிரணம்ய சிரசா தேவம் கிருதாஞ்சலிர் அபாஷத. பின்னர் வியப்பினாலும் குழப்பத்தினாலும் மூழ்கிய அர்ஜுனன் தனது உடலில் மயிர்கூச்செறிய சிரம் தாழ்த்தி வணங்கியபடி கூப்பிய கரங்களுடன் முழுமுதற் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய துவங்கினான். ஸோ அந்த விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனனுக்கு என்ன ஆயிருக்கு, ரோமாஞ்சனம், அதாவது வந்துட்டு கூஸ் பூமிங் அப்படின்னு சொல்றாங்க, அப்படியே மயிர் வந்து
ஹேர் ஸ்டாண்டிங் வந்து ஆயிடுச்சு. அதனால் ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ரூபம். ஏன்னா அந்த விஸ்வரூபத்துல வந்து அப்படியே பயங்கரமான ஒரு அக்னி வந்து வருது, புயல் காற்று இருக்கு, பயங்கரமான இடி மின்னல் எல்லாமே வந்து அந்த விஸ்வரூபத்துல இருக்கு. இது வரைக்கும் அவன் வந்து அதை பார்த்ததே இல்லை. அது எல்லாத்தையும் வந்து இங்க ஒரே இடத்துல பார்க்கும்போது அர்ஜுனனுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்னடா அது, இப்போ கிருஷ்ணர் இருக்கிறாரு, கிருஷ்ணர் வந்து மறைஞ்சிட்டு விஸ்வரூபத்தை காட்டல, கிருஷ்ணர் அவன் முன்னாடி உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு. ஆனா என்ன பண்றாரு, அதே நேரத்துல அந்த விஸ்வரூபத்தையும் வந்து காமிச்சிட்டு இருக்கிறாரு. சோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என் முன்னாடி கிருஷ்ணர் இங்கேயும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அதே நேரத்துல கிருஷ்ணர் எப்படி இந்த விஸ்வரூபத்திலையும் வந்து காட்சி கொடுக்க முடியுதுங்கிறது அர்ஜுனனுக்கு ஒரு குழப்பம். சோ அந்த குழப்பத்துல அவன் வந்து என்ன பண்றான், பயந்த ஒரு சுபாவத்தோட கரங்களை கூப்பி கிருஷ்ணர்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்ய தொடங்குறான். சோ இது வந்து ஒரு ஆஹ் பகவானை வந்து ஒரு என்ன சொல்லலாம், அவருடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து அவருக்கு மேல வந்த ஒரு நிமிஷம், சாரி. ஓகே. ஸோ கிருஷ்ணருடைய இந்த ரூபத்தை பார்த்து அர்ஜுனனுக்கு வந்து என்னாச்சு, பயங்கரமான ஒரு குழப்பம், பயமும் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பகவானோட வந்து அன்பு பரிமாற்றம் பண்றதுல 12 விதமான ரசங்கள் வந்து ஆச்சாரியர்கள் வந்து சொல்றாங்க. முதன்மையான 5 ரசம் நமக்கு தெரியும், சாந்த, தாசிய, சாக்கிய, வாத்சல்ய, மாதுரி அப்படின்னு சொல்லி 5 விதமான ரசங்கள் இருக்கு. அதை விடுத்து இன்னும் வந்து ஒரு 7 விதமான ரசங்கள் இருக்கு. அது வந்து பயானகம், விபத்சம், அப்புறம் வந்து வீரம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு 7 ரசங்கள் இருக்கு. அதுல வந்து இந்த பயானகம் அப்படிங்கிறது ஒரு பயத்தினால வந்து ஏற்படக்கூடிய ஒரு ஒரு உணர்வு வெளிப்பாடு. இதுவும் பக்தியினுடைய ஒரு அடையாளம் தான். இந்த பயம் அப்படிங்கிறது வந்து ஏதோ நம்ம பேய் பிசாசை பார்த்து பயப்படுற மாதிரி கிடையாது. இது பக்தியில வரக்கூடிய ஒரு பயம். அது வந்து இப்போ அர்ஜுனனுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்துல எல்லா உறவுகளுக்கும் எல்லா உறவுகள்லையும் நமக்கு வந்துட்டு ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஆனா ஆன்மீக உலகுல வந்து எல்லா உறவுகளுக்கும் வந்து எல்லா உறவுகளும் பூர்ணமானவை. ஏனெனில் இங்குள்ள மனிதர்கள் குறைபாடு உடையவர்கள், அங்குள்ள மனிதர்கள் பூரணமானவர்கள். ஆன்மீக உலகத்துல பகவானோட இந்த மாதிரி நம்ம பலவிதமான ஒரு அன்பு பரிமாற்றங்கள் பண்ண முடியும். அங்க இருக்கக்கூடிய பக்தர்களோட நம்ம வந்து என்ன பண்ண முடியும், பலவிதமான அன்பு பரிமாற்றங்கள் நம்மளால வந்து பண்ண முடியும். அது எல்லாமே வந்து அங்க வந்து ஒரு ஃபெயிலியரே இருக்காது. இங்க நம்ம வந்து யாரோ ஒருத்தவங்க கூட வந்து ஒரு அன்பு பரிமாற்றம் பண்ணுவோம். ஆனா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு அன்பு அங்க கிடைக்காது. எந்த விதத்துல எதிர்பார்க்கிறோமோ அந்த விதத்துல அது கிடைக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கணவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடியது ஒரு கணவரான ஒரு அன்பு பரிமாற்றம். ஆனா அந்த கணவர் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு சொந்தக்காரர் மாதிரி நம்ம கிட்ட பிஹேவ் பண்ணாருன்னா எப்படி இருக்கும்? அப்பா அப்படிங்கிறவர் வந்துட்டு குழந்தைங்கிட்ட அந்த அப்பா ஸ்தானத்துல வந்து நடந்துக்கணும். அவர் வந்து ஒரு வாத்தியார் மாதிரி நடந்துக்கிட்டாருன்னா எப்படி இருக்கும்? குழந்தைங்களுக்கு அது ரொம்ப வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? எங்க அப்பா வந்துட்டு சில வீட்டுல சொல்லுவாங்கல்ல, மிலிட்ரியில வேலை பார்த்துட்டு வந்திருந்தாருன்னா எப்படி இருக்கும்? அப்பா வீட்டுல அதே மாதிரி ஸ்ட்ரிக்டா வந்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அது வந்து கொஞ்சம் இன்டிஃபரெண்டா இருக்கும் வீட்டுக்குள்ள. ஸோ அதுதான் வந்து இந்த பௌதிக உலகத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு குறை. ஆனா ஆன்மீக உலகத்துல அப்படி கிடையாது. பகவானோட எல்லா விதத்திலையும் ஒருத்தர் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு அன்பு பரிமாற்றம் பண்ண முடியும் பக்தர்களோடையும். ஏன்னா அவங்கெல்லாம் பூர்ணமானவர்கள். ஸோ இப்போ வந்து அர்ஜுனன் வந்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறான். அர்ஜுனனுடைய அந்த பிரார்த்தனைகள்ல இந்த 3 விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். அர்ஜுனனுடைய வியப்பு, அப்புறம் வந்து கிருஷ்ணருடைய அறிவுரை, அதுக்கப்புறம் அர்ஜுனனுடைய ஒரு பிரார்த்தனை என்ன அப்படிங்கிறது தான் இந்த 3வது பிரிவுல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அர்ஜுனனுடைய ஒரு வியப்பு. ஏன்னா அவன் வந்து இந்த விஸ்வரூபத்தை இப்போ வந்து பார்த்திருக்கிறான். அதுல அவன் என்ன பார்க்கறான்,
எந்த மாதிரியான ஒரு வியப்பு அவனுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது 15வது ஸ்லோகத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அர்ஜுனன் வந்து சொல்றான், எனது அன்பிற்குரிய இறைவனே கிருஷ்ணா, எல்லா தேவர்களும் பற்பல இதர உயிரினங்களும் உமது உடலில் சிறப்பாக வீற்றிருந்ததை நான் காண்கிறேன். தாமரை மலரில் அமர்ந்துள்ள பிரம்மதேவர், சிவபெருமான், பல்வேறு ரிஷிகள் மற்றும் திவ்யமான நாகங்களையும் நான் காண்கிறேன். ஸோ அந்த விஸ்வரூபத்துல அர்ஜுனன் என்ன பார்த்தான் அப்படிங்கிறத இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லா தேவர்களுமே கிருஷ்ணருக்குள்ள அடக்கம் அப்படிங்கிறத நம்ம இங்க இருந்து தெரிஞ்சுக்கணும். 33 கோடி தேவர்கள்னு சொல்லுவோம். 33 crores டெமிகாட்ஸ். அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? கிருஷ்ணருக்குள்ள அடக்கம் அப்படின்னு சொன்னா அவங்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணதே கிருஷ்ணர் தான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க எல்லாம் கிருஷ்ணர்கிட்ட இருந்துதான் சிருஷ்டி ஆகுறாங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ரிக்வேதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, நாராயணாத் ஏகாதச ருத்ரா ஜாயந்தே, நாராயணாத் பிரம்ம ஜாயந்தே, நாராயணாத் இந்திரோ ஜாயந்தே. அந்த மாதிரி வந்து எல்லா தேவர்களும் நாராயணன் கிட்ட இருந்துதான் வெளியில வர்றாங்க, அவர்கிட்ட இருந்துதான் சிருஷ்டி ஆகுறாங்க அப்படிங்கறத வந்து ரிக்வேதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி பல இடங்கள்ல வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அர்ஜுனன் அதை இங்க வந்து என்ன பண்றான்? லைவா பாக்குறான். பல நாகங்கள், ரிஷிகள் எல்லாருமே வந்து கிருஷ்ணர் கிட்ட இருக்கிறாங்கிறத பார்க்கலாம். இன்னும் வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா 16வது ஸ்லோகத்துல, உலகத்தின் இறைவனை, விஸ்வரூபமே, நான் உமது உடலில் பற்பல கைகளும் காய்களும் கைகளும் வயிறுகளும் வாய்களும் கண்களும் எல்லையற்று எங்கும் பரவி இருப்பதை காண்கிறேன். உம்மில் நான் ஆதியையோ நடுவையோ முடிவையோ காணவில்லை. அப்படின்னா அந்த விஸ்வரூபம் அப்படிங்கிறது வந்து அன்லிமிட்டடா இருக்கு. அது வந்து ஒரே இடத்துலதான் இருக்கு. ஆனாலும் அது வந்து அன்லிமிட்டடா இருக்கு. எப்படி சாத்தியமா இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஒரே இடத்துல அர்ஜுனன் எல்லாத்தையும் பாக்குறான். அப்ப எல்லாத்தையுமே பார்க்கும்போது அது எப்படி அன்லிமிட்டடா இருக்க முடியும் அப்படின்னு இப்போ வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சூரியனை பாக்குறோம். சூரியனை பாக்குறதுக்கு நமக்கு வந்து எப்படி தெரியுது? ஒரு சின்ன ஒரு ரவுண்டு, ஒரு டிஸ்க் மாதிரி தெரியும். அவ்வளவுதான். அப்ப நம்ம வந்து சூரியனை முழுசா பார்த்துட்டோம்னு நம்ம வந்து சொல்ல முடியுமா? ரியலா சூரியன் வந்து எவ்வளவு பெருசு? நம்ம வசிக்கக்கூடிய பூமியை விட பல மடங்கு பெருசு. அப்ப அது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம்? அன்லிமிட்டட்னே நம்ம வந்து சொல்லலாம். ஒரு சாதாரண ஒரு மனிதனா சூரியன்ற அந்த ஒரு கிரகம் எனக்கு முன்னாடி அது வந்து அன்லிமிட்டட் தான், இல்லையா? ஆனா அதே நேரத்துல அந்த சூரியன் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடி லிமிட்டடா ஒரு சின்ன ஒரு டிஸ்க் மாதிரி, ஒரு ரவுண்டு மாதிரியே எனக்கு தெரியுது. அப்போ ஒரே நேரத்துல அது லிமிட்டடாவும் தெரியுது, அன்லிமிட்டடாவும் தெரியுது. அதே மாதிரிதான் பகவான் வந்து எல்லையற்றவரா இருக்கிறாரு, அன்லிமிட்டடா இருக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல அர்ஜுனனுக்காக அங்க வந்து என்ன பண்றாரு? லிமிட்டடாவும் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. கிருஷ்ணர் அவனுக்கு முன்னாடி 2 கை ரூபத்துல வந்து லிமிட்டடா இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. ஆனா அதே கிருஷ்ணர் தான் அவனுக்கு முன்னாடி எல்லையற்ற அந்த விஸ்வரூபத்தையும் காமிச்சு அன்லிமிட்டடாவும் நான் இருக்கிறேங்கிறத காமிச்சிட்டு இருக்கிறாரு. இதுதான் பகவான். பகவான் வந்து ஒரே நேரத்துல அவனால என்ன பண்ண முடியும்? லிமிட்டடாவும் இருக்க முடியும், அன்லிமிட்டடாவும் இருக்க முடியும். இது வந்து மற்ற தத்துவவாதிகள்னால வந்து பிலாசபர்ஸ்னால வந்து புரிஞ்சுக்க முடியாது. அது எப்படி கிருஷ்ணர் வந்து ஒரே நேரத்துல அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மாதிரியும் இருப்பாரு, இந்த மாதிரி ஒரு யுனிவர்சல் ஃபார்ம்லயும் இருக்க முடியும் அப்படின்றது அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஆனா பகவானுக்கு எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா, நீர் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் இல்லாதவர், உமது பெருமை அளவிட முடியாதது, தங்களது கைகள் அளவிட முடியாதவை, சூரியனும் சந்திரனும் உமது கண்கள், உமது வாயிலிருந்து வெளிவரும் நெருப்பு ஜுவாலையையும் உமது சுய தேஜஸால் இந்த அகிலம் முழுவதையும் தாங்கள் எரிப்பதையும் நான் காண்கிறேன். ஸோ இங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட அவன் பார்த்தானே முன்னாடி என்னென்னலாம் அவர்கிட்ட வந்து அந்த ஒரு வைபவம் இருக்குன்னு வந்து சொன்னார் இல்லையா கிருஷ்ணர்? அதெல்லாமே இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்படி வந்து ஆஹ் கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா, ஒளிவிடக்கூடியதுல நான் வந்து சூரியன்னு சொன்னார். இப்போ அந்த சூரியன் கிருஷ்ணருடைய ஒரு கண்ணா இருக்கு, இன்னொரு கண் வந்து சந்திரனா இருக்கு. காய்கறிகளுக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸுக்கெல்லாம் வந்து டேஸ்ட் கொடுக்கறது யாரு? சந்திரன். அந்த சந்திரன் நானா இருக்கிறேன்னு சொன்னாரு. இப்போ அந்த சந்திரன் எங்க இருக்கு? அவருடைய இன்னொரு கண்ணா இருக்கு. அது மாதிரி வந்து ஆஹ் நெருப்பு
இந்த மாதிரி கிருஷ்ணர் முன்னாடி சொன்ன தன்னுடைய வைபவங்களை எல்லாத்தையுமே வந்து இங்க அர்ஜுனன் அன்லிமிட்டடா பாக்குறான். ஒரு சூரியன் மட்டும் பார்க்கலாம். ஒரு சூரியன்கிறது அந்த விஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணு. அது மாதிரி வந்து பல கண்கள் இருக்கு. ஏன்னா பல முகங்கள் இருக்கு, பல வாய்கள் இருக்கு. அதெல்லாம் இனிமே அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவான். ஓகே. தாங்கள் ஒருவரே என்ற போதிலும் வானம், பூமி மற்றும் இரண்டிற்கும் இடைப்பட்ட இடம் என எல்லா திசைகளிலும் வியாபித்துள்ளீர். மகாத்மாவே, இந்த அற்புதமான உக்கிர ரூபத்தை கண்டு உலகமும் குழம்பியுள்ளது. அப்படின்னா தேவர்கள் எல்லாரும் வெளியில இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த ரூபத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல தேவர்கள் எல்லாரும் வந்துட்டு அந்த ரூபத்துக்கு உள்ளேயும் இருக்கிறாங்க. அதனாலதான் புலம்புறாங்க. இல்லைன்னா ஏன் புலம்ப போறாங்க இல்லையா? சோ எல்லாமே வந்து பூமி, வானம், சூரியன், சந்திரன் எல்லாமே வெளியவும் இருக்கு. அது எல்லாமே இப்ப அந்த ரூபத்துக்கு உள்ளேயும் வந்து இருக்கு. அப்போ அதை பார்த்து எல்லாருமே வந்து பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கிறாங்க. என்னடா அது எல்லாம் வெளியவும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் ஏற்கனவே இதெல்லாம் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாரு இல்லையா? எல்லாத்துக்கும் உள்ளேயும் நான் இருக்கிறேன். ஆனா அதே சமயத்துல எல்லாமே என்கிட்ட இல்ல அப்படின்னு வந்து சொன்னார். சோ அதுதான் இங்க வந்து கிருஷ்ணர் வந்து காமிச்சுட்டு இருக்கிறாரு. கிருஷ்ணரா 2 கை ரூபத்துல இருக்கும்போது அவருக்குள்ள வந்து எதுவுமே கிடையாது. அவர் வந்து ஒரு அந்த ஷியாமசுந்தர ரூபத்துல அவர் வந்து திவ்யமா அவர் இருந்துட்டு அவர் லீலை பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல எல்லாமே அவரை சார்ந்துதான் இருக்கு. அவர் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறாரு அப்படின்னா அவர் இந்த மாதிரி விஸ்வரூபத்தினால வந்து என்ன பண்றாரு, இந்த உலகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் வியாபிச்சிருக்கிறாரு. அவருக்குள்ள எல்லாமே இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க கிருஷ்ணர் வந்து காமிச்சிட்டு இருக்கிறாரு. தேவர்கள் அனைவரும் உம்மிடம் சரணடைந்து உம்மில் புகுந்து கொண்டுள்ளனர். அவர்களில் சிலர் மிகவும் அச்சமுற்ற கூப்பிய கரங்களுடன் பிரார்த்தனை செய்கின்றனர். மகா ரிஷிகளும் சித்தர்களும் அமைதி என்று கதறியபடி வேத மந்திரங்களை பாடி உம்மிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் அப்படின்னு சொன்னா இந்த விஸ்வரூபத்தை இவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அந்த ஒரு விஸ்வரூபத்துல வந்து கிருஷ்ணர் காலரூபம் அப்படிங்கிற ஒரு ரூபத்தையும் வந்து காமிக்கிறார். காலரூபம் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே அழிக்கக்கூடியது. இப்ப அர்ஜுனன் பார்க்கக்கூடியது அந்த காலரூபம். விஸ்வரூபத்திலேயே காலரூபம்னு ஒண்ணு கிருஷ்ணர் காமிக்கிறார். அந்த காலரூபம் வந்து எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருக்கிறத வந்து அவங்க எல்லாம் பாக்குறாங்க. அதனாலதான் ஐயோ இப்பயே எங்களை அழிச்சிடாதீங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த தேவர்கள் எல்லாம் கிருஷ்ணர் கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றாங்க. ரிஷிகள் எல்லாம் வந்து ஓம் சாந்தி சாந்தின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவரை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுதான் இங்க அர்ஜுனன் பார்க்கக்கூடியது. ஸோ அர்ஜுனன் என்னெல்லாம் பார்த்தான் அப்படின்னு சொன்னா முதல்ல கிருஷ்ணர் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் அப்படிங்கிறத அவன் வந்து 15வது ஸ்லோகத்துல பார்த்தான். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு நபர், அதாவது ஒரு பர்சன். அவர் வந்து சும்மா ஒரு அருவம், ஒரு ஃபார்ம்லெஸ்ஸான ஒரு நபர் இல்லை அப்படிங்கிறது. எல்லையற்றவர், பிரகாசமான ஜோதியா இருந்தது, புருஷோத்தமர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அளவற்ற வைபவங்களை வச்சிருக்கிறாரு. அது இப்பதான் நம்ம வந்து படிச்சோம் இல்லையா? சோ 4 உலகங்கள்லயும் அந்த உருவம் வந்து பரவி இருக்கிறத பார்த்தாரு. கடைசியா நம்ம பார்த்தது தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் அவங்ககிட்ட பயந்து அடிபணிந்து பிரார்த்தனை செய்கிறத வந்து பார்த்தோம். இதெல்லாமே அர்ஜுனன் அந்த விஸ்வரூபத்தை பார்த்து அவன் சொன்னது இதெல்லாம். வியக்கத்தக்கவற்றை அவற்றின் வியக்க வைக்கும் தன்மைக்காக மட்டுமின்றி அவை பகவானின் விஸ்வரூபத்தில் இடம்பெற்றிருப்பதற்காகவும் புகழ்வோம். பகவானை வந்து இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை வந்து இது படைச்சிருக்கிறாரு. சூரியன், சந்திரன், மலை, கடல் இதெல்லாம் படைச்சிருக்கிறாரு. அப் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமானதெல்லாம் சிருஷ்டி இருக்கு அப்படின்றதுக்காக மட்டுமே நம்ம வந்து பகவானை வந்து புகழாம, அது எல்லாமே அவருடைய சின்ன ஒரு வைபவம், அதோட வைபவத்துடைய ஒரு சின்ன ஒரு குறி அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணலாம், பகவானை வந்து ஏத்துக்கிட்டு அவரை வந்து புகழணும். அது வந்து பகவானுக்கு வந்து விருப்பமா இருக்கும். அது பகவான் சந்தோஷப்படுவார். ஸோ இப்போ கிருஷ்ணர் இந்த விஸ்வரூப தரிசனத்துல அர்ஜுனனுக்கு இது எல்லாமே காமிச்சாரு. அதுல நான் சொன்ன மாதிரி ஆஹ் கிருஷ்ணர் வந்து நான் காலமாவும் இருக்கிறேன் அப்படிங்கிறத காமிச்சு, எப்படி அந்த கால ரூபத்துக்குள்ள தேவர்கள் எல்லாம் அழிஞ்சு உள்ள போறது, அதுக்கப்புறமா ஏன் கௌரவர்கள் கூட வந்து அழிஞ்சு எல்லாருக்கும் உள்ள போறது, இது எல்லாத்தையுமே வந்து அர்ஜுனன் அதுல பார்த்தான். சோ அதுல வந்து கிருஷ்ணர் காலமாவும் நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு.
அதுக்கப்புறமா வந்து இந்த கௌரவர்கள்லாம் வந்து அழிஞ்சிறத அழியிறதையும் காமிச்சிட்டு என்ன சொல்றாரு முன்னாடியே, "நீ கவலைப்படாத. அவங்களெல்லாம் ஏற்கனவே நான் வந்து கொன்னுட்டேன்." அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் இந்த விஸ்வரூபத்துல மூலமா அர்ஜுனனுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாரு. அதனால நீ என்ன பண்ணு, பவசம் அதாவது நீ வந்து எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்டா மட்டும் நீ செயல்படு அப்படின்னு சொல்லி இங்க கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாரு. நீ தான் கொல்ற, நீ தான் சண்டை போடுற அப்படின்னு நீ நினைக்காம, இப்ப பார் நான் ஆல்ரெடி அவங்களெல்லாம் கொன்னுட்டேன். நீ என்ன பண்ணு, ஜஸ்ட் வந்து சண்டை போடுற மாரி போட்டு அந்த குளோரிய நீ எடுத்துக்கோ. அந்த புகழ நீ வச்சுக்கோ. அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இங்க அர்ஜுனனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாரு. நீ ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்டா நீ வந்து செயல்பட்டா போதும். ஆல்ரெடி நான் அவங்கள கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இந்த விஸ்வரூப தரிசனத்தின் மூலமா அவனுக்கு வந்து அறிவுரை குடுத்திருக்கிறாரு. அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மொழிபெயர்ப்பு. எனவே எழுந்து போரிடத் தயாராகு. உனது எதிரிகளை வென்று புகழுடன் வளமான அரசினை அனுபவிப்பாயாக. எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தைக் கண்டுவிட்டனர். எனவே சவ்யசாச்சியே, போரில் ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக. நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின் அப்படின்னு சொல்லி இங்க கிருஷ்ணர் அர்ஜுனனை வந்து சொல்றார். இந்த விஸ்வரூபத்துல வந்து என்ன ஆல்ரெடி எல்லாரையுமே நான் வந்து வதம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத காமிச்சிட்டாரு. ஸோ அதனால இங்க என்ன சொல்றாரு, இப்போ உன் முன்னாடி நிக்கிறவங்கலாம் ஜஸ்ட் வந்து ஒரு பொம்மை மாரி தான். நீ என்ன பண்ணு, அவங்கள வந்து கொன்னுட்டு அந்த புகழ நீ வந்து எடுத்துக்கோ. பெரிய பெரிய மகாரதிகள், பீஷ்மர், துரோணர் இவங்களெல்லாம் வந்து ஜெயிக்க முடியாது உன்னால. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், ஆல்ரெடி அவங்களெல்லாம் கொன்னுட்டு ஒரு பொம்மைய தான் நான் உன் முன்னாடி வச்சிருக்கிறேன். நீ என்ன பண்ணு, அவங்களெல்லாம் கொன்னுட்டு அவங்களெல்லாம் நான் ஜெயிச்சவன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேர் புகழ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வந்து சொல்றாரு. அதனால நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு ஒரு பிளான் போடுறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், பகவானுடைய ஒரு பிளான் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரமே நம்ம லைஃப்பை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பா நமக்கு வந்துட்டு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்க இருந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அர்ஜுனனுடைய பிளான் வேறையா இருக்கு. அதுபடி அவன் போறான்னா அவனுக்கு ஒன்றும் சக்சஸ் கிடைக்க போறதில்ல. ஆனா இங்க கிருஷ்ணர் என்னுடைய பிளான் படி நீ வந்தனா நான் என்ன பண்றேன், உனக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நானே செஞ்சு வச்சிடுறேன். ஆனா நீ என்ன பண்ணா போதும், ஜஸ்ட் அந்த வேலையை செய்யற மாதிரி வந்து செஞ்சா போதும், உனக்கு அந்த புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே தான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்ம கிருஷ்ணருடைய பிளான் என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அது பின்னாடி போனோம்னா நமக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் கிருஷ்ணர் ஆல்ரெடி பண்ணி வச்சிருவாரு. நம்ம என்ன பண்ணணும், அதை செய்யற மாதிரி வந்து நடிச்சா போதும், நமக்கு அதோடைய ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம காலம் பொன் போன்றது. எனவே நாம் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்க வேண்டும். அதனால நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா நம்மளே செஞ்சு அதுல வந்து டெஸ்ட் பண்ணி அதுல சக்சஸ் கிடைக்குமா இல்லையான்னு நம்ம என்ன பண்ண தேவையில்லை, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் என்ன பண்ணணும், பகவானுடைய ஒரு பிளானை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா நமக்கு நேரமும் எனர்ஜியும் மிச்சம். ஸோ இந்த விஸ்வரூபத்தை வந்து பார்த்ததுக்கு அப்புறமா அர்ஜுனன் வந்து பழையபடியே வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றான். இந்த பிரபஞ்ச தோற்றத்தில் உள்ள அசைகின்ற அசையாத அனைத்திற்கும் தாங்களே தந்தை. வழிபாட்டிற்கு உரியவர்களில் முதன்மையானவரும் பரம ஆன்மீக குருவும் நீரே. உமக்கு சமமாகவோ உம்முடன் ஒன்றாகவோ யாரும் ஆக முடியாது. அவ்வாறு இருக்கையில் அளவற்ற சக்தியின் இறைவனே, இந்த உலகில் உம்மை விட உயர்ந்தவர் யார் இருக்க முடியும்? பகவானுக்கு வந்து அசமோர்த்துவா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. அப்படின்னா அவருக்கு இணையாகவோ இல்ல அவரோட உயர்ந்தவங்களோ யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுதான் இங்க கிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனன் இந்த விஸ்வரூபத்தை பார்த்து வந்து ஒரு முடிவுக்கு வந்து அவன் வந்து பிரார்த்தனை செய்யறான். அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து சொல்றான், திருஷ்டேதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்த்தன இதானிமஸ்மின் அஸ்மி சம்ருத்த சச்சேதா பிரகிருதிம் கதா. கிருஷ்ணரை அவரது உண்மையான உருவில் கண்டபோது அர்ஜுனன் கூறினான், ஓ ஜனார்த்தனா, மனிதனை போன்று தோன்றக்கூடிய மிகவும் அழகான இந்த உருவத்தை கண்டு எனது மனம் தற்போது அமைதி அடைந்துள்ளது. நான் எனது சுய இயல்பினை மீண்டும் அடைந்துள்ளேன். ஸோ நம்ம இப்போ வந்து 4வது டிவிஷன்ல இருக்கிறோம். அர்ஜுனன் அந்த விஸ்வரூபத்தை பார்த்து எனக்கு இது வந்து முடியாது அப்படின்னு அவன் வந்து சொல்றான். ஏன்னா என்னால தாங்க முடியாத அளவுக்கு இந்த இந்த விஸ்வரூபம் வந்து இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செய்து திரும்ப உங்களுடைய அந்த 2 கை ரூபத்துக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் கிட்ட பிரார்த்தனை பண்றான்.
அதுதான் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்த்தனம். நீங்க மனித ரூபத்துல இருப்பீங்களே, அது சௌமியம்னா அதுவே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ரூபமா இருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு இனிமையான ஒரு ரூபமா இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, தயவு செய்து அந்த ரூபத்தை காமிங்க அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அர்ஜுனன் தன் கூட அந்த ஒரு உறவு, அந்த ஒரு அன்பு பரிமாற்றம் பண்ண விரும்புறான்றது தெரிஞ்ச உடனே கிருஷ்ணர் என்ன பண்றாரு, திரும்பவும் தன்னை அந்த 2 கை ரூபத்துக்கே வந்து மாத்திக்கிறாரு. சோ இது வந்து எப்படின்னா, ஒரு நிலவு இருக்கு. அந்த நிலவு வந்துட்டு தேய்பிறையில இருந்து வளர்பிறை, அதாவது தேஞ்சு அப்புறமா வந்து ஒரு பௌர்ணமியாகும். பௌர்ணமியில இருந்து திரும்ப வந்து தேஞ்சு இந்த மாதிரி மாறும். இது வந்து மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த சந்திரன் வந்து குறையுது, என்ன சொல்றது, அதான் அந்த சந்திரன் வந்து என்ன சொல்லலாம், பாதியா வந்து அது வந்து கரைஞ்சிருது இல்ல அழிஞ்சிருது அப்புறமா வளருது அப்படின்னு நம்ம சொல்றோமா? அது உண்மையா அப்படின்னு கேட்டா கிடையாது. சந்திரன் எப்போதும் பூரணமான ஒரு சந்திரனாவே தான் இருக்கு. ஆனா நம்ம கண்ணுக்கு என்ன பண்ணுது, சில நேரம் அது வந்து கம்மியா தெரியுது, சில நேரம் முழுமையா தெரியுது. அது மாதிரி பகவான் வந்து என்ன பண்றாரு, எப்போ அவருக்கு வந்து தன்னுடைய வைபவங்களை காட்டணும்னு நினைக்கிறாரோ அப்போ அவர் தன்னுடைய வைபவங்களை காட்டுறாரு. எப்போ தன்னுடைய வைபவங்களை காட்ட தேவையில்லைன்னு நினைக்கிறாரோ அப்போ ரொம்ப சாதாரணமா அவர் வந்து இருக்கிறாரு. சோ இதுல எது வந்து பகவானுடைய ஒரு ரூபம், விஸ்வரூபம் தான் பகவானுடைய ரூபமா எது அப்படின்னு கேட்டா, மனிதனை போன்ற 2 கை ரூபம் தான் அவருடைய மூல ரூபம். அந்த ரூபம் ரொம்ப ரொம்ப அழகானது. அது மட்டும் இல்லாம அந்த ரூபத்தை பார்க்கிறதுங்கிறது ரொம்ப எளிமையானது கிடையாது. பகவானுடைய அந்த 2 கை ஷியாமசுந்தர ரூபத்துல தரிசனம் பண்றதுங்கிறது அவ்வளவு எளிமையான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அது உன்னத பக்தர்களுக்கு மட்டுமே வந்து கிருஷ்ணர் காட்டக்கூடிய ஒரு ரூபம். அது எல்லாருக்குமே வந்து காட்ட முடியாது. இல்ல சிலர் அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதும் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் வந்து விஸ்வரூபத்துல தான் வந்து ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு. சோ கிருஷ்ணர் வந்து இப்போ சொல்றாரு, மத்கர்ம கிருண் மத் பரமோ மத் பக்த சங்க வர்ஜித நிர்வைர சர்வ பூதேசு யசாமாம் ஏதி பாண்டவ. எனது அன்பு அர்ஜுனா, எவன் ஒருவன் எனது தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ, பலநோக்கு செயல்கள் மற்றும் மனக்கற்பனைகளில் களங்கங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ளானோ, எனக்காக செயல்படுகிறானோ, என்னை தனது வாழ்வின் பரம இலக்காக வைத்துள்ளானோ மற்றும் எல்லா உயிர்களிடத்தும் நண்பனாக உள்ளானோ, அவன் நிச்சயமாக என்னை வந்தடைகிறான். ஸோ கிருஷ்ணர் இங்க கடைசியில ஒரு எசன்ஸா நமக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. ஆக்சுவலா இதுதான் இந்த அத்தியாயத்துடைய கடைசி ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் தான் அடுத்த அத்தியாயத்துக்கான ஒரு ஆரம்பமும் கூட. அதனால இதை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கிருஷ்ணர் வந்து என்ன பண்ண போறாரு, இனிமே 12வது அத்தியாயத்துல வந்து பக்தி தொண்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஏன்னா இங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, மனக்கற்பனையிலிருந்து விடுபட்டிருக்கணும்னு சொல்றாரு, கர்ம செயல்கள்ல இருந்து விடுபட்டிருக்கணும்னு சொல்றாரு. அப்படின்னா இது எதுவுமே இல்லாம பியூர் டிவோஷனை பண்ணணும். யாருக்கு மேலேயும் எந்த விதமான ஒரு ஈகோ இல்ல ஒரு பொறாமை, இது எதுவுமே இல்லாம எல்லாரையுமே நேசிக்கக்கூடிய ஒருத்தனா வந்து இருக்கிறவனாலதான் என்னைய வந்து அடைய முடியும்னு இங்க சொல்லிட்டாரு. சோ இதை வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத அடுத்த அத்தியாயத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அதனால 12வது அத்தியாயம் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான அத்தியாயம். இனியோ அதை நம்ம வந்து அப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இங்க கிருஷ்ணர் வந்து இதுதான் அர்ஜுனனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த சாப்டர்ல. அதனால வந்து அர்ஜுனனுக்கு வந்து என்ன சொல்றாரு, எல்லாருக்கிட்டையும் நீ வந்து நண்பனா இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதே நேரத்துல நீ வந்து கற்பனையில வந்து செயல்படாம நீ என்ன பண்ணணும், என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை நீ ஃபாலோ பண்ணாதான், அப்பனாதான் நீ என்னுடைய ஒரு தூய பக்தன் அப்படின்னு சொல்றாரு. பலநோக்கு செயல்கள் அப்படின்னு சொன்னா ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி, அதாவது வந்து நான் ஒரு செயல் செஞ்சு அந்த செயலுடைய ஒரு பலன் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்க முடியுது. இன்னொன்னு மென்டல் ஸ்பெகுலேஷன், அதாவது வந்து இந்த விஸ்வரூபத்தை வந்து மெடிடேட் பண்ணி அந்த விஸ்வரூபம் தான் எல்லாம் இல்லைன்னா அருவம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறது. இந்த மாதிரி எந்த ஒரு இதையும் பண்ணாம நீ என்ன பண்ண, எனக்கு டிவோஷன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் நீ வந்து அன்பா இருந்தானா நீ என்னை வந்து அடையலாம் அப்படின்னு சொல்லி இங்க கிருஷ்ணர் ஃபைனலா அர்ஜுனனுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நமது பிரியமான நண்பனின்
செல்வத்தை விட அவனது சகவாசமே நமக்கு இன்பம் அளிக்கின்றது. அதுபோல பகவானின் வைபவங்களை விட அவரது சகவாசம் மிகவும் இனிமையானது. நமக்கு சாதாரணமா ஒரு நண்பர் இருக்கலாம். அந்த நண்பர் மிக சிறந்த ஒரு செல்வந்தரா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காகவே நமக்கு அவருடைய நட்பு ரொம்ப இனிமையா இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அதை விட அவருடைய அந்த ரிலேஷன்ஷிப் அது வந்து நல்லா இருந்தாதான் நமக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவருடைய கேரக்டர் நல்லா இருந்தாதான் அந்த ரிலேஷன்ஷிப்ல நமக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அது மாதிரிதான் இங்க பகவானுடைய வைபவங்களை தெரிஞ்சுக்கிறதுனாலே நம்மளால ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியாது. அவரோட அன்பு பரிமாற்றம் பண்ணும்போதுதான் என்ன பண்ண முடியும், நம்மளால அந்த ஒரு ஹாப்பினஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பகவான் வந்து பெரியவர் பெரியவர்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பகவான் பெரியவர் தான், எதனால பெரியவர், எப்படி பெரியவர் அப்படின்னு பிரபுபாதர் வந்து கேட்பார். பகவான் பெரியவர் எப்படி பெரியவர் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருந்தா கூட அவர் வந்து என்ன பண்றாரு, அதெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய பக்தனுக்கு வந்து சேவை பண்ணக்கூடியவரா வர்றாரு பாருங்க, அதனாலதான் அவர் பெரியவர். சோ அந்த விதத்துல பகவானோட அந்த அன்பு பரிமாற்றம் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அர்ஜுனன் மாதிரி இங்க சரணாகதி செய்து பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளால பகவானோட அந்த அன்பு பரிமாற்றம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இந்த சாப்டர்ல பார்த்த ஒரு சின்ன கிளிம்ஸ். 4 டிவிஷன் இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுனன் வந்து ரெக்வெஸ்ட் பண்றான். அந்த ரெக்வெஸ்ட் என்னன்னா விஸ்வரூபத்தை வந்து காமிக்கணும் அப்படிங்கிறது. அந்த விஸ்வரூபத்தை காமிக்கணும்னு அவன் நினைச்சதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த டவுட் போயிருச்சு. அப்புறமா அவன் வந்து அவரை பகவானா ஏத்துக்கிட்டான். அதுக்கப்புறமா அவர் கொடுத்த ஆன்சர்ல அவன் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தான். அதுக்கப்புறம் அவன் ஏன் அந்த விஸ்வரூப தரிசனத்தை காமிக்கணும்னு சொன்னான், அதுக்கான காரணத்தை பார்த்தோம். விஸ்வரூப தரிசனத்தை காமிக்கிறது பகவானுடைய ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறமா 2வது டிவிஷன்ல நம்ம என்ன பார்த்தோம், கிருஷ்ணர் அந்த விஸ்வரூப தரிசனத்தை வந்து எப்படி காமிச்சாரு, அதுல வந்து கிருஷ்ணருடைய கருணையினாலதான் அது வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். அப்புறம் அர்ஜுனன் மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கிறவங்கனாலதான் அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் 3வது டிவிஷன்ல நம்ம அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட ப்ரேயர் பண்ணதை நம்ம வந்து பார்த்தோம். 4வதுல அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட அந்த 4 கை ரூபங்களையும் 2 கை ரூபங்களையும் காட்ட சொல்லி அவன் கேட்டது, அதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஏதாவது கேள்விகள் இல்ல சந்தேகங்கள் இருக்கா கேட்கலாம். ஆமாம், நீங்க சொன்னீங்க அந்த எல்லாரும் ஏற்கனவே இறந்து விட்டார்கள். நீ சும்மா அந்த அவர்களை கொல்வது போல பாசாங்க செய்தால் சரி என்றபோது எதற்காக பகவான் அர்ச்சுனனை சிவபெருமானிடம் அந்த பாசுபதாஸ்திரம் பெற்றுவா அந்த இருந்தால்தான் அவர்களை அழிக்கலாம் என்று சொல்கிறார். தேங்க்யூ மாதாஜி உங்களுடைய கேள்விக்கு. பாகவதத்துல வந்து சொல்லியிருக்கு, வைஷ்ணவானாம் யதா சம்பு அப்படின்னு சொல்லி, அதாவது சிவபெருமான் வைஷ்ணவர்கள்லயே மிகச்சிறந்தவர் அப்படின்னு சொல்லி, அதனால ஒரு செயல்ல நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல அந்த வைஷ்ணவர்களுடைய ஒரு ஆசீர்வாதம் ஒரு கருணையும் நமக்கு வந்து வேணும். அதனால சிவபெருமான் ஒரு மிகச்சிறந்த ஒரு வைஷ்ணவராக இருக்கிறதுனால அர்ஜுனன் அவர்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னா அப்போ அவருக்கு வந்து போர்ல ரொம்ப எளிமையா வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கௌரவர்கள்ல சிலர் ஏற்கனவே வந்து சிவபெருமானை வந்து குறித்து தவம் பண்ணி அவங்கெல்லாம் சில ஆயுதங்களை வந்து வரங்களை வாங்கி வச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு வந்துட்டு ஜெயத்ரதன், துரியோதனன், இந்த மாதிரி இன்னும் சில பேர்லாம் வந்து அந்த மாதிரி இருந்தாங்க. அதனால சிவபெருமானுக்கிட்ட வாங்கியிருந்த அந்த வரத்தை அவங்க வந்து அவமதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அர்ஜுனன் அவனும் போய் சிவபெருமான் கிட்ட ஒரு விதமான ஆசீர்வாதம் ஆயுதங்கள்லாம் வாங்கிட்டு வந்தான்னா அப்போ அவங்களை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்குமே அப்படிங்கிறதுக்காகவும் கிருஷ்ணர் அதை வந்து செஞ்சார். ஓகே, இந்த இவ்வளவு சம்பவமும் போரின் கடைசி பகுதியில் நடைபெற்றது. அப்ப அர்ச்சுனன் வந்து
தவம் இருந்து எந்த சந்தர்ப்பத்தில் சிவபெருமானிடம் தவம் இருந்து அந்த ஆயுதத்தை பெற்றார்? காட்டுக்கு போறார். மூங்கில் காட்டிற்குள் போய் தவம் இருந்து அதை பெற்றதாகத்தான் வரலாறு சொல்லுகிறது. அது எந்த ஆ, பீரியடில்? அது முதல் போர் இறுதி கட்டத்தின் அந்த அதே சந்தர்ப்பத்துல அல்ல அதற்கு முதலில் எடுத்துட்டாரா அந்த ஆயுதம்? ஆ. அவன் வந்து சூதாட்டத்துல வந்து தோத்ததுக்கு அப்புறமா அவளை வந்து நாட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க காட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ காட்டுக்கு போன அந்த சமயத்துல தான் வந்து கிருஷ்ணரை வந்து என்ன பண்றாரு, கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அர்ஜுனனை வந்து சில இடங்களுக்கு அவரே வந்து போக சொல்றாரு. ஆஹ் சிவபெருமானை வந்து போய் அவரை வந்து குறிச்சு தவம் பண்ணி அவரை வந்து நீ சந்தோஷப்படுத்தி அவர்கிட்ட வந்து ஆயுதம் வாங்கிட்டு வாங்குறாரு. அதுக்கப்புறமா வந்து இந்திரன்கிட்ட போக சொல்றாரு. ஏன் இந்திரன் வந்து ஒன்றும் கிருஷ்ணரோட பெரிய ஆள் கிடையாது. பட் இருந்தாலும் ஏன் இந்திரன் கிட்டயும் வந்து போகணும்னு சொல்றாரு. ஏன்னா எல்லா தேவர்களுக்குமே வந்து கிருஷ்ணர் தான் அந்த ஒரு சக்தியை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அத வந்து கிருஷ்ணரே வந்து மீறினாரு அப்படின்னு சொன்னா அவங்கள அவமதிச்சாரு அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்காது. அதனாலதான் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க கிட்ட எல்லாம் போய் நீ வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலான ஆயுதங்களை நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அனுப்புறாரு. ஓகே. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து இவங்க 14 வருடம் முடிஞ்சு அதுக்கப்புறமா வந்து ராஜ்யம் வேணும்னு கேக்குறாங்க. ராஜ்யம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா யுத்தம் வந்து ஆரம்பிக்குது. ஓகே. முதலே அது வாங்கப்பட்டு விட்டது. நான் நினைத்தேன் இறுதி நேரத்தில் பகவான் கூறி அந்த குறுகிய நேரத்தில் தவம் இருந்து அதை பெற்றதோன்ற ஒரு சந்தேகம். இல்ல